என் கழுத்துல இருந்த டாலர் செயின் எங்கண்ணே? செயின் எங்க காணோம்? கழுத்துல இருந்த செயின் எங்கடா? அம்மா எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட போலமா. மிஸ் பண்ணிட்டியா? இருங்க இருங்க, நான் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. அம்மா வாமா போய் பார்க்கலாம். ஐயோ எங்க போச்சு? அந்த லாக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்க போச்சு? எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ எங்க? இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தேன். எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியலையே. எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பா? எந்திலமா இல்லம்மா எந்தில்ல. பாப்பா இரு. அண்ணா இது உங்க செயின்னு பாருங்க. ஆமாமா, இது என்னோட செயின் தான். இதுதான் நான் காணோம் தேடிட்டு இருந்தேன். இது எங்க கிடைச்சது உனக்கு? அண்ணா வெளியில ஒரு கார் இருந்துச்சுல, அது கீழே தான் கிடைச்சது. இந்த செயினை ரொம்ப நேரமா யாரோடதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் பா. எங்க இது மிஸ் ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இந்த வயசுல நீ அடுத்தவங்க பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறியே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அண்ணா. பாய். ஓகே, இந்த செயினை பத்திரமா வச்சுக்கோங்க. யா ஓகே. பாய் அண்ணா. டாலர் செயின் வச்சிருந்தியே, எங்க அது? அது இப்பதான் ஒரு அண்ணா அது அவங்களோட செயின் வாங்குனாங்க. யாரு? யார்கிட்ட கொடுத்த? யாரு? அது அண்ணா தான். யாரு அவரா? அங்க யாரு? அது அந்த சந்தன கலர் சட்டை போட்டிருக்காங்களா, அந்த அண்ணா தான்க்கா. அப்படியா? சரி, ரொம்ப தேங்க்ஸ். பாப்பா எங்கம்மா இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் மெஸ்ஸுக்கு வாமா.
என்னாச்சுன்னு? அந்த வட்டி கதிரேசன் இருக்கான்ல, அவன் கடையை இடிக்க போறேன்னு புல்டோசரை கொண்டாந்து ஆளுங்களோட நிக்கிறாமா. அம்மா ஒரே பிரச்சனையா இருக்குமா, எப்படி சமாளிக்கிறது தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இருங்கண்ணே, நான் வந்துடுறேன், நான் இப்பவே வரேன். ஏய் இவனை தூக்கி போடுறா. அம்மா விடுங்க, 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 விடுங்க. அம்மா என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, விடுங்க. அம்மா அண்ணா, அண்ணா இடிக்காதீங்க, அண்ணா இடிக்காதீங்க, விடுங்க, இடிக்காதீங்க. ஐயோ சொல்ல கேளுங்க, இடிக்காதீங்க, வேண்டாம் சொல்லுங்க, யாராவது இடிக்க வேண்டாம் சொல்லுங்க, இடிக்காதீங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, நிறுத்துங்க. அண்ணே, இந்த கடை தான் என்னோட உயிர், இந்த கடை தான் என் அம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் இடிச்சிடாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ் வேண்டாண்ணே, இடிக்காதீங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்ண்ணா இடிக்காதீங்க. அண்ணா 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 சொல்லுங்கண்ணா, இடிக்க வேணாம் சொல்லுங்க. ப்ளீஸ்ண்ணா இடிக்காதீங்க. அண்ணா 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 ஏய் சொல்லுங்க. இவளை எடுத்துட்டு போங்கடா. இடிக்க வேணாம் சொல்லுங்க. ஏய் வா. கதிரேசன் அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க ப்ளீஸ் இடிக்க ஏய், வேணாம் சொல்லுங்க. அண்ணா கதிரேசன் கிட்ட இடிடா. நான் பேசுறேன்னு சொல்றேன்ல, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது கடையா இருக்கலாம். ஆனா இதுதான் என்னோட கோவில், என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே. என்ன கொண்டு புதைச்சாலும் சரி, இது இடிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். இடிச்சா என்னையும் சேர்த்து புதைச்சிருங்க. அண்ணா இது வேலைக்கு ஆகாதுண்ணா, இவ்வளவு தூக்கி உள்ள போடுவோம், இவளும் மெஸ்ஸோட இடிஞ்சு சாவட்டோண்ணே. ஏய் இருடா. ஏய் இங்க பாருமா, நீ போயிட்டு கதிரேசன் அண்ணன்ட்ட பேசு. உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அண்ணா அவர் சொன்னா நாங்க இடிக்காம இருக்கோம், இல்லனா இடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. இல்ல அண்ணா அண்ணா நான் இப்பவே போய் பேசுறேன். ஏய் இங்க வா, இங்க வா. அம்மா பத்திரமா பாத்துக்கோ, என்ன கரையை இடிக்காம பாத்துக்கோங்க. சரிம்மா, நீ பாத்துக்கோமா. நான் இப்ப உடனே போறேன். நான் இப்பவே போறேன், உடனே போய் பேசுறேன். போயிட்டு சீக்கிரம் வாமா. பாத்துக்கோங்க. யோ இன்னைக்கு தேதி என்னையாச்சு, இன்னும் வட்டி பணம் வரல உங்ககிட்ட இருந்து. இந்த பார், உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள வட்டி பணம் எனக்கு வந்தாகணும். அப்படி வரல, இந்த கதிரேசன் யாருன்னு அப்பதான் நீ தெரிஞ்சுக்குவ. போட வேண்டாம்.
பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பயலும் சரியில்லடா. அண்ணே 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 கடையை இடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே. உங்க ஆளுங்க புல்டோசரோட வந்து நிக்கிறாங்க. இடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே. கடையை இடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. இடிக்க வேணாம்னா பணத்தை கொடு. கொடுத்துறேண்ணே. நான் கொடுத்துறேன். கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. நான் எப்படியாவது கொடுத்துறேண்ணே. எப்படி கொடுப்ப? இத்தனை வருஷமா கொடுக்காதவ இப்ப எப்படி 30 லட்சம் ரூபாய் கொடுப்ப? அண்ணே நான் கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே. எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்கண்ணே. என்னது? இன்னும் 3 மாசமா? ஏற்கனவே உனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு டைம் கொடுத்தாச்சு. நீ ஒன்னும் திருப்பி தர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உன் ஓட்டல இடிச்சு அந்த இடத்தை வித்து நான் என் காசு எடுத்துக்கிறேன். அண்ணே அண்ணே இருங்கண்ணே. அண்ணே அண்ணே கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. ஏமா கிளம்புமா. நீ எல்லாம் 3 மாசம் இல்ல 3 வருஷம் ஆனாலும் உன்னால எல்லாம் கடனை திருப்பி கொடுக்க முடியாதுமா. இந்த வாட்டி நான் கண்டிப்பா தந்துருவேனே. 30 லட்சத்தையும் மொத்தமா புரட்டி கொடுத்துறேனே. எப்படி? எங்கயாவது போய் கொள்ளையடிக்க போறியா? அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணே. அண்ணே நான் எப்படியாவது தந்துருவேனே. என் தலையை அடமானம் வச்சாவது நான் தந்துறேனே. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு நான் ஒரு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு 3 லட்சத்தை புரட்டி கொடு. அப்படி கொடுத்துட்டான்னா நீ கேட்கிற மாதிரி உனக்கு 3 மாசம் நான் டைம் தர்றேன். கண்டிப்பா நான் கொடுத்துறேனே. 3 நாள்ல நான் 3 லட்சம் கொடுத்துறேன். நான் தந்துறேன். இல்ல இங்க பாரு, எனக்கு நீ பணம் தருவேன்னு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஒரு பொம்பளை புள்ள எவ்வளவு கண்ணீர் விட்டு கதறியங்கிறதுக்காக விடுறேன். எப்படியும் அந்த கடையை இடிக்க போறேன். இன்னைக்கு பண்ண வேண்டியதை 3 நாள் கழிச்சு பண்ண போறேன். அவ்வளவுதானே? ஏய் நம்ம பசங்களை திரும்பி வர சொல்றான். சரி இதோ பண்றேன். டேய் வேணாம் இருடா, நானே சொல்லிக்கிறேன். சொல்லுங்கண்ணே. ஏய் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், திரும்பி வந்துருங்க. அண்ணா எல்லாம் ரெடியா இருக்கோண்ணே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுவோம். டேய் நான் சொல்றத மட்டும் செய். கிளம்பி வாங்க. ஓகேண்ணா. டேய் அண்ணே அப்படியே விட்டு எல்லாரையும் போக சொல்றாரு. வாங்கடா போலாம். ஏய் ஜேசிபி நீ எடுத்துட்டு கிளம்பு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ஏண்டா இவ 3 நாள்ல 3 லட்சம் ரூபாய் தந்துருவாங்கற? கண்டிப்பா தராதுண்ணே. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. டேய் அதே டவுட் தான் எனக்கும். இவ எப்படி பணத்தை கொடுக்குறான்னு பாப்போம். ஒண்ணும் ஆகாது, பயப்படாத, தைரியமா இரு. பட்டப்பகல்ல பொம்பளை புள்ள நடத்துற மெஸ்ஸ இடிக்க வரான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். வட்டி பணம் கொடுத்தாலும் வாங்காம திடீர்னு 30 லட்சம் வேணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா சிவராமா, நீ ஒருத்தன் பெரியப்பான்னு எதுக்குடா இருக்க? கிருஷ்ணா, சித்தப்பான்னு பேருக்கு இருந்தா மட்டும் போதுமாடா? என்ன ஏதுன்னு நீ அவனை போய் கேட்க மாட்ட? சித்தி, நீங்க எதுக்கு இப்ப அவளை சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க போய் அந்த ரவுடி பைய கூட கட்டி புரண்டு சண்டை போடணும்னு சொல்றீங்களா? அதுதான் உங்க ஆசையும் கூடவா? அடியே, சித்தப்பன் பெரியப்பன் அப்புறம் எதுக்குடி இந்த வீட்டுல ஆம்பளைங்களா இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி போய் நின்னு கேட்க வேணாமா? கடன் கொடுத்தவன் திருப்பி வந்து கேட்க வந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எப்படி போய் சண்டை போடுறது? என்ன மாதவி நீ இப்படி பேசுற? வருமானம் வந்தா
தமையந்தி முழுசா கடனை கட்டிட மாட்டாளா? அதேதான்க்கா, அதேதான். வருமானமே இல்லாத அந்த மெஸ்ஸ எதுக்கு இப்படி கட்டிக்கிட்டாளுங்கிறேன். இன்னைக்கு தேதியில டி நகர்ல தம்மா தோண்டு இடம் இருந்தா கூட அதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குக்கா. அந்த மெஸ்ஸ நடத்துற, 20 ரூபாய்க்கு சோறு போடுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு இன்னைக்கு கடனை கட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. இத பாருங்கக்கா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து முதல்ல அந்த மெஸ்ஸ விக்கிற வழிய பாப்போம்க்கா. இங்க பாருங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மெஸ்ஸ இடிக்கிறேன்னு வந்தவன் நாளைக்கு நம்ம வீட்டை இடிக்கிறேன்னு வருவான். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் நடுத்தரவுக்கு தான் போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாது, கொஞ்சம் சும்மா இரு. சும்மா இருங்க. மாதவி, நீ பெரிய ஆளுதாண்டி. நைஸா இந்த பிரச்சனையோட மெஸ்ஸ விக்கணுங்கிற உன்னோட பழைய பல்லவிய பாட ஆரம்பிச்சிட்டல நீ. மாதவி சொல்றதுல என்னக்கா தப்பு இருக்கு? அவ யதார்த்தத்தை சொல்றா. அந்த மெஸ் நடத்துறது தேவையில்லாத ஒண்ணு. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். யாராவது நீங்க கேட்டாதானே? கதிரேசனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் பணத்தை திருப்பி வாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதே டி நகர்ல அவனால அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கதிரேசனை பகச்சுக்கிட்டு எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது. அவ ராசிக்கு அவ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இப்படிதான் நடக்கும். பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. 30 லட்சம் புரட்டுறதெல்லாம் முடியாத வேலை. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அது முடியாது. இனி அந்த மெஸ்ஸ வித்துட்டு நீ ஆகிற வேலைய பாக்குறதான் நல்லது. இல்ல தாத்தா, நான் எப்படியாச்சும் முதல்ல 3 நாளைக்குள்ள 3 லட்சத்தை ரெடி பண்ணிடுறேன். எது என்ன விளையாடிக்கிட்டு இருக்காளா இவ? 3 நாளைக்குள்ள 3 லட்சம் எங்கிருந்து புரட்டுவா? என்ன இருக்கு இவகிட்ட? இவளையும் இவ மெஸ்ஸையும் நம்பி இனிமே யாரும் ஒத்த பைசா கூட கடன் தர மாட்டான். அப்புறம் இல்ல தாத்தா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாச்சும் நான் கட்டிடுவேன். கதிரேசன் சொன்னதான் நானும் சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இவளால 3 நாளைக்குள்ள 3 லட்சம் புரட்ட முடியலன்னா அன்னபூர்ணி மெஸ் அப்படியே வித்துட்டு கடனையும் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல இவளுக்கும் ஆராதனாவுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும். இதுதான் என்னுடைய முடிவு. எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஐயோ, 30 லட்சம். உன் ஓட்டல இடிச்சு அந்த இடத்தை வித்து நான் என் காசு எடுத்துக்கிறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க. 4 வருஷமா உன் கையால சாப்பிட்டு தானே உயிர் வாழறேன். நீ எனக்கு தெய்வமா. கடவுளே, என் அம்மாவோட
கனவு இதெல்லாம் பாதையிலே கலைஞ்சு போயிடக்கூடாது. மெஸ் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். முதல்ல இந்த 3 லட்சத்தை கட்டிட்டா அப்புறம் 3 மாசம் டைம் கிடைக்கும். ஆனா 3 நாள்ல 3 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்?